ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டேஸ்கே மாங்காய் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒருத்தர் செலிபிரிட்டி பட் ஓபி பரிவரம் மாங்காய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வீடியோ டைமிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போட்டு சொல்கிறீங்க. நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டைமிங் கொஞ்சம் லென்த்தாக வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட சிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்ச நிகழ்வு உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸ் இருந்தால் எனக்கு மன்னிச்சிடுங்க. நான் கொஞ்சம் கிளியர் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் 1-2 வந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிடுங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கீப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் தினமும் வீடியோ போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா இன்னும் 8 சாப்டராக இருக்குது. அது நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். இன்னும் 3 இல்லை 4 டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த 8 சாப்டர் நான் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மாங்காய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் கருகலை பண்ணாமா. கருகுல போட்டு முன்னாடி போன சாப்பில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் மாதிரி பார்த்துக்கலாம். போன சாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த எவன் கார்டு இருப்பாள் அவன் பார்த்தீங்கன்னா 5 போயிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம் மேட்ச்னா பார்த்தீங்கன்னா லெவலில் போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஜூ டீச்சரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜிஎஃப்னு பார்த்தீங்கன்னா தருக்குள்ள எது நோண்டி நிற்கிறான் பாருங்க. நம்ம லூஃபோன் ஜிஎஃப்என் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். என்னன்னா நம்ம ஜிஎஃப்என் ஒரு கிறிஸ்டல் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். லூஃபோன் வேகமாக அந்த கிறிஸ்டல் வாங்கிக்கிற பாருங்க. நம்ம ஜிஎஃப்என் கத்துற ப்ளீஸ் அதை கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் நல்லா ஒத்து பார்த்தாரு அவனுக்கு தெரியுது. இது என்னன்னா நம்ம லூஃபோன் இப்போ இந்த ஏன்சியன் கார் கொண்டு இருப்பான் இல்லையா, அந்த காரோட போன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் உருவானதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்டல் பேர் பார்த்தீங்கன்னா டிவைன் போன் கிறிஸ்டல்னு சொல்கிறாங்க. லூஃபன் செம்ம என்ஜாய்மெண்ட் ஆகிறேன். ஏன்னா லூஃபனுக்கு பக்கவான ஆப்பர்ச்சுனிட்டி நான் இருக்கு சொல்கிறேன்னா ஆல்ரெடி நம்ம லூஃபனுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிறிஸ்டல் கச்சிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா டேமன் கிறிஸ்டல் கச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சார்லிஸ் இருக்காங்க அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் கச்சிருக்கோம். இந்த கார் கிறிஸ்டல் மட்டும் அந்த டிராகனுக்கு கொடுத்தா அந்த டிராகன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை வச்சு பார்க்குறேன். அது மட்டும் இல்லை நம்ம லூஃபன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிவைன் ஸ்க்ரோல் இருக்குது. அந்த டிவைன் ஸ்க்ரோலால் நம்ம லூஃபனால் ஒரு கிங் டிராகன் சோலர் சமன் பண்ண முடியும். சமன் மட்டும் பண்ண முடியாமல் நம்ம லூஃபனில் பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா அந்த டிராகன் கிங் சொல்ல நம்ம சம்மன் பண்ணணும்னா அந்த டிராகனுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொருள் நம்மளுக்கு வேணும். அதாவது இந்த டிராகனோட செதிலாக இருக்குன்னா இல்லை டிராகனோட பிளட்டாக இருக்குன்னா இல்லைன்னா டிராகனோட போனா கூட இருக்குன்னா அந்த பொருளால் நம்ம அந்த டிராகனை சம்மன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான். ஆனால் நம்ம லூஃபன் கிட்ட இந்த ஸ்டோன் இருக்குது. அதை பற்றி இந்த கார் ஸ்டோன் இருக்குல்ல, நம்ம லூஃபன் என்ன வச்சு பார்க்குறான். லூஃபன் கிட்ட இந்த ஏன்சியன் காரோட கிறிஸ்டல் இருக்குல்ல, இந்த கிறிஸ்டல் மூலமாக அந்த ஏன்சியன் காரை சம்மன் பண்ணாமான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் வச்சு பார்க்குறான். ஒரு வேளை சம்மன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இது லூஃபனுக்கு பக்கவான ஆப்பர்ச்சுனிட்டி தானே. அது மட்டும் இல்லை நம்ம லூஃபன் நல்லா ஒரு கார்டே கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம லூஃபன் அஜய் வச்சு பார்க்குறான். இது மட்டும் நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்மள அச்சத்துக்கு எவனோ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனும் பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்குறான். இந்த மாதிரி பக்கவான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஜின்மன் சீக்கிரம் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் பாருங்க. ஜின்மனுக்கு ஒன்றுமே புரியல இருக்கு இவன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஒரு வாட்டர் ப்ளோ யூஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. நம்ம ஜின்மன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். என்னன்னா லூஃபன் அந்த கிறிஸ்டல் வாட்டரில் க்ளீன் பண்ணிக்கிறான் பாருங்க. இந்த கிறிஸ்டலை நான் பத்திரமா பார்த்துப்பேன், இது எனக்கு கிடைச்ச காட் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான். அந்த கிறிஸ்டலை க்ளீன் பண்ண சொல்ல நம்ம லூஃபனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஷர் போட்டதுனால அந்த கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா உடையிற பாருங்க. நம்ம லூஃபனுக்கு உயிரை போன மாதிரி இது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் எடுத்துறான். நல்லவனே எனக்கு கிறிஸ்டல் எடுத்துட்டேன், இந்த கிறிஸ்டல் மட்டும் இல்லைன்னா எனக்கு உயிரை போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சீஃப் இங்கே சீக்கிரமாக வாயின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனுக்கு போகிற பாருங்க. இது வந்துட்ட மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎஃபி வரா. வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த சோல் ட்ராகன் சம்மன் பண்ண சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க. சோல் ட்ராகனாக வேறு ஒன்றும் இல்லை கைஸ், நான் கோல்டன் ட்ராகன் தான் சொல்கிறேன். ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா வேண்டாம் வேறு பாட்டு சம்மன் பண்ணுறான். லூஃபன் அந்த சோல் ட்ராகன் சம்மன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தூக்கி வாயில் போடுற பாருங்க. என்னன்னா நம்ம லூஃபன் கையில் அந்த கார் கிறிஸ்டல் இருக்குல்ல, அந்த கிறிஸ்டல் தான் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டிருக்கேன். அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, எதிர வாய்க்குள்ள ஏதோ போன மாதிரி இருக்குது, என்னடா போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறேன். டக்குன்னு ஒரு மாதிரி ஆகும் பாருங்க. என்னன்னா அந்த கோல்டன் டிராகன் பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் எனர்ஜியை வெளியே திடிக்கும் பாருங்க. நம்ம லூஃபன் சந்தோஷப்படுற ஒரு ஒயர் ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னடா நீ எங்ககிட்ட வேறு மாதிரி சொன்னால் அந்த கார் கிறிஸ்டல் வச்சுக்கின்னு அந்த காரை சமன் பண்ணா சொல்லிட்டு நீ சொன்னியடா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார் கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் டிராகனுக்கு லூஃபன் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டானே சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டலை வச்சுக்கின்னு அந்த ஏஞ்சல் கிட்ட சமன் பண்ணுறான்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். ஆனால் அந்த கிறிஸ்டல் எப்போ 2 துண்டாக வந்துடும், நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் அந்த கார்டு கூனர் கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் டிராகனுக்கும் சாப்பிட்டு கொடுத்துட்டான். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அந்த கார்ட்ஸ் ஒன்று கொடுத்ததுனால இந்த கோல்டன் ட்ராகன் பவர்ஃபுல் ஆக போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சந்தோஷப்படுற டைமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது பாருங்க. என்னன்னா அந்த ட்ராகன் இனிமேகாமல் 4 மணி நேரம் இருக்குது. நம்ம லூஃபனுக்கு ஷாக் ஆகுது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லூஃபன் கிட்ட மொத்தம் 2 விதமான கிறிஸ்டல் இருந்தது. ஒரு கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா டார்க் கிறிஸ்டல், இன்னொரு கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா லைட் கிறிஸ்டல் சொல்லிட்டு 2 விதமான கிறிஸ்டல் லூஃபன் கிட்ட இருந்தது. அந்த டார்க் கிறிஸ்டல் கொடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் டார்க் ட்ராகனாக மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைட் கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, அது கொடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா கோல்டன் ட்ராகனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் மாதிரி இருக்கும். அந்த டார்க் பவரும் அந்த லைட் பவரும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகனால் யூஸ் பண்ண முடியும் அதே டைமில். ஆனால் நம்ம இப்போ டிவைன் கார் ஸ்டோன் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ட்ராகனுக்கு எரிமாகலே நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் ஷாக் ஆகி பார்த்துனுக்கிறோம்.
லூஃபன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் சிஸ்டமில் போட்டிருக்கு என்னென்னா இந்த டிவன்கான ஸ்டோன் இருக்குல்ல, நான் சில டைமில் ஸ்டோன்னு சொல்லுவேன், சில டைமில் கிறிஸ்டன் சொல்லுவேன். அது மட்டும் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் guys, சரிங்களா? இந்த ஏன்ஷியன்ட் காட் ஸ்டோன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் ட்ராகனுக்கு என்ன மாதிரி அப்டேட் கிடச்சிருக்குன்னா, நம்ம கோல்டன் ட்ராகனால் எக்கச்சக்கமான டீமன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான டீமன் சோல்ஜர்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இல்லையா, அந்த ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அது மட்டும் இந்த ஸ்டோனாலும் முடியுமா, மற்றபடி இந்த ஸ்டோன் சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமும் சொல்லிட்டு நம்ம ஜூட் டீச்சர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எழுஞ்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வேண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குற டைமில் எல்லோரும் இங்கேருந்து போங்க, எல்லாருமே நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, டைஜுக்கு இங்கே மெசேஜ் சொன்னவங்கன்னா சொந்துச்சுன்னா நம்ம அட்டாக் பண்ணுறாங்க, இங்கேருந்து உடனே போயவங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க பாருங்கள். ஜூட் டீச்சர் நீங்கள் கவலைப்படுறீங்க, இங்கே எந்த சோல்ஜரும் வர மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேஃபாக இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறேன் பாருங்கள். ஜூட் டீச்சர் அது மட்டும் இல்லை, நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டைஜு கிங் நேஷன்ஸ் என்ற சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிட்டா ஒத்தாலான்ட்டு அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜரும் வைப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின் மட்டும் சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம ஜூட் டீச்சராக எல்லாருமே நம்பவும் இல்லை, என்ன லூஃபன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டானு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறாங்க. உன்னை பற்றி மண்டுட்ட லூஃபன், நீ பார்த்தீங்கன்னா நேஷனல் டேயில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்க, இதுனா உனக்கு சாதாரணமாக விஷயம் தான் சொல்லிட்டு நம்ம ஜூட் டீச்சர் சொல்கிறாங்க. லூஃபன் நம்ம எங்கிட்ட ஒரே கிளம்பி ஆகணும், என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது எப்படியாச்சும் நம்ம ட்ராகன் கண்ட்ரிக்கு போய் செட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜூட் டீச்சர் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி நம்ம எங்கிட்ட போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜூட் டீச்சர் கேட்குறாங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டைஜுக்கில் ஒரு மெயின் சிட்டியில் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஜீப் வேகமாக போயினுக்குது. சைட்லேருந்து ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஜீப் தான் பார்த்துருக்குது, வேறு யாரும் இல்லை கைஸ், நம்ம டீம் வச்சுரு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் தான். லூஃபன் பார்த்தீங்கன்னா டைஜுக்குள்ளே வந்துட்டோம் போல. இவங்க என்ன டைஜுக்கிட்ட வந்திருக்கானுங்க, ட்ராகன் கண்ட்ரிக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது அந்த ஸ்கெலிட்டன் மவுண்டன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் கண்ட்ரி 3000 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அந்த மவுண்டன் பக்கத்தில் எந்த கண்ட்ரி கிட்டே இருக்குன்னா டைஜு கண்ட்ரி தான் கைஸ் கிட்டே இருக்குது. அதனால லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த டைஜு கிட்ட வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்க சும்மா விட்டு போகக்கூடாது, இவங்களை ஃபுல்லாக வெயிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். அதோட நம்ம லூஃபன் சும்மா வந்திருக்க மாட்டான், டைஜு கண்ட்ரி ஒரு வழி ஆக்கினா இல்லாமல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டு வந்திருப்பான். அதாவது இப்போ நம்ம லூஃபன் ட்ராகன் கண்ட்ரி போகிறதா இருந்தாலும் இந்த டைஜு கிங் தாண்டி தான் போகணும். ஏன்னா டைஜு கிங்கத்துலேருந்து நம்ம ட்ராகன் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் இல்லை 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். எதுக்கு 3000 கிலோமீட்டர் தாண்டி கஷ்டப்பட்டு ட்ராகன் கண்ட்ரிக்கு போனோம்னு சொல்லிட்டு இந்த டைஜு கிங்கத்துலேருந்து 30 கிலோமீட்டர் தான் நம்ம ட்ராகன் கண்ட்ரி இருக்குது, அதனால் இப்படியே போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம லூஃபனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சீக்கிரட் வை தேடி அந்த வை மூலமாக நம்ம சீக்கிரமாக ட்ராகன் கண்ட்ரிக்கு போயிடலாம் சொல்லிட்டு நம்ம டீம் வச்சு கொண்டு போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் டைஜு கண்ட்ரி இருக்காங்களா அங்கே சொல்லிச்சுன்னா இவனுக்கு தெரியாது இந்த மாதிரி வை இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க கைஸ் நம்ம சீக்கிரமாக போயிடலாம் சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா வேகமாக கொண்டு வந்திருப்பார். என்டிஆர் பார்த்தீங்கன்னா லவ் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட கொண்டு வந்திருக்கான். ஏன்னா வேறு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் வை இருக்கா, அது வையாக நம்ம போயிடலாம் சொல்லிட்டு லூஃபன் கொண்டு வந்திருக்கான். லூஃபன் இது ரொம்ப சேஃபான ஏறண்டானா எந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு நம்ம டைம் வச்சுன்னா பெஞ்சன் வந்துக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா இது ஒரு லவ் ஹோட்டல், அதாவது கப்பிள்ஸுக்காகவே இந்த ஹோட்டல் உருவாக்கியிருக்காங்க. நம்ம கீழே போய் நிற்கிற டைமில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது, அந்த ஃபோட்டோ என்னால் காமிக்க முடியாது கைஸ். அது பார்த்தீங்கன்னா காமிச்சா காப்பிரைட் கொடுத்துருவாங்க, இருந்தாலும் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். இதுக்கு மேலே நான் காமிச்சேன்னா சேனலுக்கு என்ன பிரச்சனை வரும், அதனால் இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ், மன்னிச்சிருங்க. நம்ம ஜின்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியாகிறாங்க, ஏன்னா அந்த மாதிரி ஃபோட்டோ அங்கே நடிகை இருக்குது பாருங்கள், அதை பார்த்து ரொம்ப குஷியாகிறாங்க. நம்ம குயின்னு பார்த்தீங்கன்னா இதுனா வேணால் நம்ம வந்த வேலையை பார்க்கணும் சொல்லிட்டு கொண்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் சின்ன கடை நம்ம சர்வெண்ட் ஆக்கிட்டோம், லூஃபன் சர்வெண்ட் ஆக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க என்னன்னா அந்த ஏன்ஷியன் கார்டு இருக்குல்ல, அந்த காரு பார்த்தீங்கன்னா லூஃபனுக்கு சர்வெண்ட் ஆகிருக்காரு. எப்படின்னா லூஃபன் வந்து அந்த டிவைன் ஸ்க்ரோல் இருக்குல்ல, அது மூலமாகவும் அந்த கோல்டன் ட்ராகன் இருக்குல்ல, அந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் கிட்ட இருக்கோ. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராகனால் அந்த ஏன்ஷியன் கார்டை சம்மன் பண்ண முடியுமா, ஆனால் அந்த ஏன்ஷியன் கார்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால நம்ம லூஃபன் என்ன பண்ணியிருக்கோம், அந்த டிவைன் ஸ்க்ரோல் இருக்கு அந்த பவர் யூஸ் பண்ணி நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன் கார்டை சம்மன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அந்த டிவைன் ஸ்க்ரோல் மூலமாக நீங்கள் எந்த ட்ராகன் சம்மன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த ட்ராகன் ஒரு செட்டில் அந்த ட்ராகனுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொருள் வேணும். அந்த பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களால் அந்த ட்ராகனை சம்மன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் லூஃபன் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான். அந்த லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன் கார்டை சம்மன் பண்ணியிருக்கான் பாருங்கள். அந்த கார் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஃபார்மில் இருந்துச்சோ, அதாவது அந்த ஸ்கெலிட்டன் ட்ராகன் இருக்குல்ல, அந்த ஸ்கெலிட்டன் ட்ராகன் மூலமாக அந்த கார் சம்மன் ஆயிருக்கு. அதே டைமில் லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ட்ராகன் கிட்ட நீ இந்த ஏன்ஷியன் காரை ஒரு சர்வெண்ட் ஆகிருக்கோ சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அந்த கோல்டன் ட்ராகனை பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன் காரை சர்வெண்ட் ஆக்கியிருக்கோம். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனால் அந்த ஏன்ஷியன் காரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை கைஸ், அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான டீமன் சோல்ஜர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டீமன் சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பவர்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படின்னா அந்த ஏன்ஷியன் கார்டு ஸ்டோன் இருக்குல்ல, அது மூலமாக பார்த்தீங்கன்னா
நம்ம லூஃபனை டீமன் சோல்ஜர்ஸ்க்குனா பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லை மின்னந்தரோட அருங்கனுங்க பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பற்றி ஏச்சுங்கிற டைமில் நம்ம ஆன்டினின்னு பார்த்தீங்கன்னா லூஃபன் கூப்பிட்றாங்க பாருங்கள். லூஃபன் பார்த்தீங்கன்னா ஆன்டினின்னு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறான். முன்னாடி ஒருத்தர் புரோக்கர் மாதிரி இருக்கான். இவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ஒரு ஓனர். அது மட்டும் இல்லாமல் நம்ம லூஃபனை பற்றி கிண்டல் பண்ணுறான். என்னப்பா இந்த சின்ன வயசில் இத்தனை பேரான்னு சொல்லிட்டு அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனை கிண்டல் பண்ணுறான் பாருங்க. அது பற்றி எனக்கு என்னப்பா கவலை, எனக்கு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக முக்கியம், உனக்கு 18 ரூம் வேணுப்பான்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கேட்குறான் பாருங்க. எனக்கு 3 ரூம் வேணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நைட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான். அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகேப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷம் இங்கே வாப்பா உன்னை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கூப்பிட்றேன் பாருங்க. லூஃபனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன நம்மளை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். அது ஒன்றும் இல்லைப்பா, உன்னை பார்த்தா அந்த நேஷனல் ட்ரைவில் வின் அந்த ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா ட்ராகன் கண்ட்ரி நேஷன் சேர்ந்த ஒருத்தர் இங்கே வந்துனுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ட்ராகன் கண்ட்ரி நேஷன் சேர்ந்தவனுக்குன்னா நம்ம மேலே வார் நடத்துனுக்கிறானுங்க. டைசி கண்ட்ரி இருக்கிற பீப்புள்ஸ்னால் ரொம்ப பாவம்பா. அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்தா அந்த லூஃபன் நம்புகிறேன் எனக்கு வருதுன்னு சொல்லி நம்ம ஓனர் சொல்கிறான் பாருங்க. இந்த இடத்துல இந்த வீடியோ முடியுது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock மேலே தான் வீடியோ அப்லோட் ஆகும். அது உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன் கைஸ், சரிங்களா? உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.